மூலகங்கள் பற்றிய கேள்வி. சரியா? பொதுவாக 3ஆம் கேள்வி வரும். 3ஆம் பாடம், அதாவது தரம் 10ல் 3ஆம் பாடம், 7ஆம் பாடம், 10ஆம் பாடம், 15வது பாடம். இந்த பாடங்களை தழுவியதாக இந்த 3ஆம் கேள்வி கூடுதலாக வருது. சரி, இப்ப நாங்க பார்த்தோம்னால் மூலகங்கள் பற்றிய கற்கையை இலகுவாக்கிக் கொள்ளும் ஆவர்த்தன அட்டவணை அமைப்பு தரப்பட்டுள்ளது. குறியீடுகள் உண்மை குறியீடுகள் அல்ல. அதை நீங்க கவனிக்கணும். குறியீடுகள் உண்மை குறியீடுகள் அல்ல. 3ஆம் ஆவர்த்தனத்தைச் சேர்ந்த 3ஆம் கூட்ட மூலகத்தை எழுதுக. 3ஆம் ஆவர்த்தனத்தைச் சேர்ந்த 3ஆம் கூட்ட மூலகம். 3ஆம் ஆவர்த்தனம் என்பது 3வது லைன். 3வது லைன்ல இருக்கணும். அப்ப இதுல இந்த படத்துல 3 ஆவர்த்தனங்கள் காட்டப்பட்டிருக்கு. இந்த படத்துல 3 ஆவர்த்தனங்கள் காட்டப்பட்டிருக்கு, உங்களுக்கு தெரியும். அப்ப இது முதலாவது லைன், முதலாவது ஆவர்த்தனம். இது 2வது லைன், 2வது ஆவர்த்தனம். இது 3வது லைன், 3வது ஆவர்த்தனம். முதலாம் ஆவர்த்தனத்துக்கு ஒரு சக்தி மட்டம், 2ஆம் ஆவர்த்தனம் என்றால் 2 சக்தி மட்டங்கள், 3ஆம் ஆவர்த்தனம் என்றால் 3 சக்தி மட்டங்கள். கூட்டம் என்பது மேலிருந்து கீழாக நாங்க பார்க்கிறது. மொத்தம் 8 கூட்டங்கள் இருக்கு. அதை உரோம இலக்கத்தை தான் கட்டாயம் எழுதணும். சரியா? 3, 4, 5, 6, 7, மேலே உள்ளது 8ஆம் கூட்டம் அல்லது பூச்சிய கூட்டம் அல்லது சடத்துவ வாயு அல்லது விழுமிய வாயு, பல பேர்கள் இருக்கு. சரி, இப்ப நாங்க கேள்வியை பார்ப்போம். 3ஆம் ஆவர்த்தனத்தை சேர்ந்த 3ஆம் கூட்ட மூலகத்தை எழுதுக. 3ஆம் ஆவர்த்தனத்தை சேர்ந்த 3ஆம் கூட்ட மூலகத்தை எழுதுக. சரி, ஆன்சர் அனுப்புங்க பிள்ளைகள். 3ஆம் ஆவர்த்தனம் 3ஆம் கூட்டம். சரி, வந்த விடைகள் எல்லாம் சரி. அனுப்பாதாக்கள் அனுப்பினீங்களா? சரி, வெரி குட். சகலர் அனுப்பினதும் விடையும் சரி. அப்ப 3ஆம் ஆவர்த்தனம் 3ஆம் கூட்ட மூலகமாக இங்க இருப்பது 3ஆம் ஆவர்த்தனம். அப்ப 3வது லைனை பார்ப்போம். 3ஆம் கூட்டம். ஆகவே இந்த இடம் 2 பக்கமும் 3 சந்திக்கிறது. ஆகவே முதலாவது கேள்விக்கான விடை F. சரியா? அதாவது அலுமினியம். சரியான மூலகம் பார்த்தால் அலுமினியம். வலுவளவு ஒன்றை காட்டும் மூலகங்களை எழுதுக. வலுவளவு ஒன்றை காட்டும் மூலகங்கள். பொதுவாக வலுவளவு ஒன்றை காட்டுவது முதலாம் கூட்டம் வலுவளவு ஒன்றை காட்டும். அடுத்தது 7ஆம் கூட்டம் காட்டும். எழுதுங்க பார்ப்போம். 3 விடைகள் வரும். வலுவளவு ஒன்றை காட்டும் மூலகங்கள் 3 காணப்படுது. 3 அனுப்புங்க. முதலாம் கூட்டம் 7ஆம் கூட்டம். முதலாம் கூட்ட மூலகங்கள் ஒன்றை இழக்கும், 7ஆம் கூட்ட மூலகங்கள் ஒன்றை எடுக்கும். அவை முதலாம் கூட்ட மூலகங்கள் நேர் அயனையும் 7ஆம் கூட்ட மூலகங்கள் மறை அயனையும் உருவாக்கும். சரி, இதுலயும் அனுப்பின வந்த விடைகள் எல்லாம் சரி. ஆகவே அது இலகுவானது. வலுவள ஒன்றை காட்டும் மூலகங்கள் AIG. சரியா? அதாவது முதலாம் கூட்ட மூலகங்கள் ஒன்றை இழக்கும், 7ஆம் கூட்ட மூலகங்கள் ஒன்றை ஏற்கும். அதாவது இறுதி சக்தி மட்டத்தை பூரணப்படுத்துவதற்காக. இறுதி சக்தி மட்டத்தை பூரணப்படுத்துவதற்காக. சரி, அடுத்தது ஓரணு வாயுவாக காணப்படுவது. ஓரணு என்றால் பொதுவாக வேறு மூலகங்களுடன் சேராமல் காணப்படுவது. வேறு மூலகங்களுடன் சேராமல் காணப்படும் மூலகம் எது? சொல்லுங்க பார்ப்போம். பொதுவாக சடத்துவ வாயுக்கள் வேறு மூலகங்களுடன் சேர்வது கிடையாது. சடத்துவ வாயுக்கள் வேறு மூலகங்களுடன் சேர்வது கிடையாது. இணைப்புகள் ஏற்படுத்துவது குறைவு. அதனால தான் மின்னெதிர்த்தன்மை கூட இல்லை சடத்துவ வாயுக்கள், அதாவது விழுமிய வாயுக்கள் அல்லது 8ஆம் கூட்ட மூலகங்கள். சரி, ஒரு விட தான் வந்திருக்கு. அடுத்தாக்கள் ஓரணு. எக்ஸாம்ல ஈரணு வாயு மூலக்கூறுகள் கேட்கப்பட்டு வந்திருக்கு. பிள்ளையான விடயம் வந்திருக்கு. இல்ல எல்லுன்ற ஒரு எழுத்து இல்லையே. ஓரணு வாயு. ஓரணு வாயு மூலக்கூறுகளாக காணப்படுவது 8ஆம் கூட்டம் சடத்துவ வாயுக்கள். சடத்துவ வாயுக்களாக இங்கு இருப்பது F. சடத்துவ வாயுவாக இருப்பது இங்கு F.
அப்போ ஓரணு. சரி, யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஈரணுவாக இங்க இருப்பது, இயற்கையில் ஈரணு மூலக்கூறுகளாக இருப்பது வளிமண்டலத்தில். இதுல 3 இருக்குன்னு நினைக்கிறேன். ஈரணு மூலக்கூறுகளாக காணப்படும் மூலகங்கள் 3 இருக்கு. இந்த இதுல தரப்பட்டவைகள்ல 3 இருக்கு. அந்த 3 யாராவது கண்டுபிடிங்க. ஹிமா, வெரி குட். 3 மூலகங்கள் இருக்கு. அதாவது வேறொரு ஆள் ஈரணு மூலக்கூறுகளாக காணப்படுது. ஈரணு மூலக்கூறுகளாக காணப்படுபவை 3 இருக்கு. சொல்லுங்க. சரி, என்னென்றால் ஈரணு 2 சேர்ந்து காணப்படும். ஒன்று H2, இதுல உள்ளவைகள்ல H2 என்றால் இங்க A. சரியா? அடுத்தது இருக்கு H இருக்கு, அதாவது ஒட்சிசன் O2. O2 ஆக இங்க இருப்பது H. AH. அடுத்ததாக எங்களுக்கு சொல்லலாம் Cl2 குளோரின். Cl2 அதுதான் ஈரணு. இந்த 2 வருது. Cl2 ஆக உள்ளது G. AHG வரும். சரியா? AHG தான் ஈரணு மூலக்கூறுகளாக காணப்படுபவை. இந்த இதுல தரப்பட்டவைகள் வேற ஏதாவது இருக்கா? இல்லை. விடுபட்டது N2 நைதரசன், N2, F2, அவ்வளவுதான். சரியா? இவைதான் ஈரணு மூலக்கூறுகளாக காணப்படுபவை. AHG. சரி, பின்வரும் விவரணங்களுக்கு பொருத்தமான மூலகங்கள் இருக்கு. சரி, இதுல உள்ளவைகளை வச்சு நீங்க விட எழுத போறீங்க. சரி, குறைகடத்தி திரவியமாக பயன்படல். சரி, இந்த கேள்விக்கு வாங்க. குறைகடத்தி திரவியமாக பயன்படல் எல்லாத்துக்கும் விட எழுதினாலும் நீங்க அனுப்பலாம். குறைகடத்தி அனுப்புங்களே. பதினோராம் ஆண்டுகளுக்கு லேசிது. பதினோராம் ஆண்டுகளுக்கு நீங்க இலத்திரனியல் பாடத்துல படிச்சிருக்கீங்க குறைகடத்திகள். சரி, நான்கு அனுப்பினாலும் சரி. ஒரு ஆள் அனிக்கா நீங்க அனுப்பினது சரியான ஆர்டர் ஒன்று மாறின மாதிரி இருக்கு. செக் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, பாப்போம். இங்க குறைகடத்தி திரவியமாக பயன்படல். குறைகடத்தியாக இங்கு பயன்படுத்தப்படுவது பொதுவாக நீங்க இலத்திரனியல் பாடத்துல படிச்சிருக்கீங்க சிலிக்கனும் ஜெர்மானியும். சரியா? சிலிக்கனும் ஜெர்மானியும் உள்ளீட்டு குறைகடத்தி, வெளியீட்டு குறைகடத்தின்னு படிச்சிருக்கீங்க. உள்ளீட்டு குறைகடத்தி தான் அவ்வாறே உள்ளது. அதாவது எந்த நாங்க மாசூட்டல் செய்யாமல் இருப்பதுதான் உள்ளீட்டு குறைகடத்தி. இப்ப நோமலா குறைகடத்தின்னு கேட்டால் மாசூட்டல் செய்யப்படாமல் இருக்கிற நிலையத்தை நீங்க எழுதணும். அதாவது உள்ளீட்டு குறைகடத்தி. உள்ளீட்டு குறைகடத்திகளாக நாங்க பொதுவாக பயன்படுத்துவது சிலிக்கனும் ஜெர்மானியம். சரியா? சிலிக்கன், ஜெர்மானியம். அதே நேரம் குறைகடத்தி தயாரிப்பில் பயன்படுத்துவதற்கு நாங்கள் குறைகடத்தி தயாரிப்பில் பயன்படுத்துவதற்கு போரன், பொஸ்பரஸ் 3ஆம் கூட்ட 5ஆம் கூட்ட மூலகங்களையும் கலப்போம். சரியா? அதுல விசேஷமான மூலகங்கள் 3ஆம் கூட்டம் 5ஆம் கூட்டம். 3ஆம் கூட்டத்தை கலந்தால் பி வகை குறைகடத்திகளும், 5ஆம் கூட்டங்களை கலந்தால் N வகை குறைகடத்திகளும் பெறப்படும். சரியா? 5ஆம் கூட்டத்தை கலந்தால் N வகை குறைகடத்திகளும் பெறப்படும்.
அப்ப குறைகடத்தி என்றால் பொதுவாக அது உலோகமாக இருப்பது இல்லை. சரியா? ஏன்னு சொன்னால் உலோகங்கள் பொதுவாக குறைகடத்திகள் கடத்திகள். சரியா? உலோகங்கள் பொதுவாக கடத்திகளாக இருக்கும். அப்ப சிலிக்கன், ஜெர்மனியம் போன்றவை குறைகடத்திகளாக இருக்கும். உள்ளீட்டு குறைகடத்தி, வெளியீட்டு குறைகடத்திகள்ல மாசூட்டல் செய்வதற்கு நாங்கள் பயன்படுத்துறது பொதுவாக 5ஆம் கூட்டம் 3ஆம் கூட்டம் உலோகங்கள். அதுல பொதுவாக உலோகங்களாக இருப்பது வாய்ப்பு குறைவு. அவை இதுல குறைகடத்தி திரவியமாக பயன்படுதல்னு சொன்னால் இதுல பாருங்க, போரன், இந்த சி என்பது போரன், 3ஆம் கூட்டம் உலகம். சரி, போரன் என்பது உலோகமா அல்லுலோகமா? போரன் போரன் எதுல வரும்? உலோக போலி. சரியா? அப்ப உலோக போலியாக சிலிக்கன், ஜெர்மானியம். அதனாலதான் நாங்க குறைகடத்திகளுக்கு பயன்படுத்துறோம். அப்ப போரன் பாருங்க, குறைகடத்தி தயாரிப்பில் கலப்படம் செய்தல். அதாவது கலப்படம் செய்தலுக்கு தான் நாங்க இலத்திரனியல் பாடத்துல என்ன சொல் பயன்படுத்துறோம்? 11ஆம் ஆண்டாக்களுக்கு தெரியும். இந்த இதுல தந்திருக்கு 10ஆம் ஆண்டுல குறைகடத்தி தயாரிப்பில் கலப்படம் செய்தல். கலப்படம் செய்தல் என்ற சொல்லுக்கு 11ஆம் ஆண்டு இலத்திரனியல் பாடத்துல என்ன சொல்லி இருக்கு? மாசூட்டல். சரியா? மாசூட்டல் என்ற சொல்லி இருக்கு. மாசூட்டல் செய்ய பயன்படுத்துகிறோம். ஆகவே கலப்படம் செய்வதற்கு இங்கு பயன்படுத்தப்படும் மூலகம் போரன். போரனுக்குரிய எழுத்தாக சி. முதலாம் கேள்விக்கு விடை சி என்பது கார்பன் அல்ல, போரன். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சி. சரி, சரி. கண்ணாடியை வெட்டுவதற்கு பயன்படும். கண்ணாடியை வெட்டுவதற்கு பயன்படும். கண்ணாடியை விட உறுதித்தன்மை, வன்மை கூடியதாக இருக்கும். அப்படின்னா இது கண்ணாடியை வெட்டுவதற்கு பயன்படும். கண்ணாடியை வெட்டுவதற்கு பயன்படுவது கார்பன். சரியா? கண்ணாடி வெட்டுவதற்கு பயன்படும் கார்பனாக இருக்கும். சரி, கார்பனை நாங்கள் பார்த்துருவோம், இதில் தந்திருக்காங்கன்னு சொல்லி. இந்த வைரம், கார்பனின் வைரம் கண்ணாடி வெட்டுவதற்கு, வைரம் கண்ணாடி வெட்டுவதற்கு பயன்படும். சரியா? கண்ணாடி வெட்டுவதற்கு பயன்படும். முதலாவதுக்கு குறைகடத்தி சி போரன், கண்ணாடி வெட்டுவதற்கு பயன்படுது கார்பன். இதுல கார்பனுக்குரிய எழுத்து கே. சரியா? கே. வெளிற்றும் தூள் தயாரிப்பு. வெளிற்றும் தூள் பொதுவாக பயன்படுத்துவோம் நாங்கள் பாத்ரூம்கள்ல. அந்த வெளிற்றுவதற்கு பயன்படும் துப்புரவாக்கிகளா இது பயன்படுத்துவோம். வெளிற்றும் தூள் இதுவும் 11ஆம் ஆண்டாக்கள் படிச்சிருக்கீங்க ரசாயன பாடத்துல. 10ஆம் ஆண்டு கேள்வியா வந்திருக்கு. நான் 11ஆம் ஆண்டாக்களுக்கு தெரியும் அது நல்லா. ஜி குளோரின், எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச விஷயம். குளோரின் தூள் வெளிற்றுவதற்கு பயன்படும். அப்போ குளோரினுக்குரிய எழுத்து ஜி. தகனத்துணையி, தகனத்துணையாக செயற்படும். அது வாயு தயாரிப்புல எல்லாரும் படிச்சிருக்கோம். தகனத்துணையி, ஐதரசன் அல்ல. ஒட்சிசன். தகனத்துணையி என்பது ஒட்சிசன். ஒட்சிசனுக்குரிய எழுத்து என்ன? H. சரியா? ஒட்சிசனுக்குரிய எழுத்து H. தகனத்துணை இலிண்டால் கார்பனீர் ஆக்சைடு, தகனத்துணை ஈண்டால் ஒட்சிசன். சரியா?
சரி, ஓகே. அப்ப ஐதரசன் வராது. ஐதரசன் அப்ப வரதில்லை. தகன துணை என்ற சிறப்பு பெயர் இருக்கு இதுக்கு, ஒட்சிசனுக்கு. சரி, ஐதரசன் தகனத்தின் போது பயன்படும், ரொக்கெட் எரிபொருளாக எல்லாம் பயன்படும். அதுக்கு தகன துணை என்ற சிறப்பு பெயர் இருக்கா? பார்த்துருவோம். ஐதரசன் வாயு பாருங்க, இந்த தகனம் சம்பந்தமான ஐதரசன் வாயுட பயன்பாடுகள்ல இல்லை. சரியா? அப்படி இருக்க ஸ்கிரீனை பாருங்க. ரொக்கெட் எரிபொருளாக, தாவர எண்ணெய்களின் மாஜரின் தயாரிப்பு, பலூனை மேல் நோக்கி செலுத்துவதற்காக நைதரசன் வாயுடன் தாக்கமுறச் செய்து அமோனியா பெறப்படும். அதன் மூலம் யூரியா பசலை உற்பத்தி, சேதன சேர்வைகளை தாழ்த்த பயன்படும். தகனிக்கத்தக்க வாயு அப்படின்னு ஒரு சிறப்பு. தகனமடையக்கூடிய எரியக்கூடிய வாயு, தகனமடையக்கூடிய எரியக்கூடிய வாயு. இந்த வாயு எரியும். சரியா? தகன ஐதரசன் சார். தகனத்துணைன்னு சொல்றதா? நைதரசன் தான் வாகன டயர்கள், டியூப்களே பயன்படுத்தப்படும். அப்போ டயர் எல்லாம் பத்தி பேத்திரும். உங்களோட எங்கர் பால்மா போன்ற பால்மாக்கள்ட பேக்கெட்ல எல்லாம் நைதரசன் வாயு தான் இருக்கும். சரியா? அப்ப நாங்கள் ஒட்சிசன் வாயு பார்த்துருவோமே. ஒட்சிசன் வாயுட பயன்பாடை பாருங்க. எனவே தகனத்திற்கு அவசியம். இந்த தகன துணைன்ற சொல்லில போடப்பட்டில்லை. அந்த தகன துணைக்கு வந்து ஒட்சிசன் வாயு தான். சரியா? தகன துணைக்கு இயல்புலையும் போட்டில்லை. சரி, கார்பனீர் ஆக்சைடு வாயு நாங்கள் தகன துணையிலின்னு சொல்றது. போட்டிருக்கா? தகன துணையிலி, அது போட்டுருக்கு. தகன துணையிலி தீயணைப்புக்கெல்லாம் நாங்கள் பயன்படுத்துறது கார்பனீர் ஆக்சைடு வாயு. நைதரசன் அல்ல, தகன துணையி, அது ஒட்சிசன் தான். சரியா? அப்படி நீங்க இங்க பார்த்தா அதை அனுப்பிவிடுங்க எனக்கு வாட்ஸ்அப்ல. சரி, பி பாருங்க. முதலாம் இரண்டாம் ஆவர்த்தனங்களை சேர்ந்த அடுத்து வரும் சில மூலகங்களின் மின்னெதிர் இயல்பு மாறுபடும் கோலம் கீழே தரப்பட்டுள்ளது. குறியீடுகள் உண்மை குறியீடுகள் அல்ல. அப்ப இவற்றை வச்சுதான் நாங்க விட எழுத. மின்னெதிர் இயல்பு என்பதால் கருதப்படுவது யாது? மின்னெதிர் இயல்பு என்பதால் கருதப்படுவது யாது? பிணைப்பில் உள்ள அணுவானது பிணைப்பில் உள்ள சோடி இலத்திரன்களை கவரும். சோடி இலத்திரன்களை கவரும் ஆற்றல். பிணைப்பில் உள்ள அணுவானது பிணைப்பில் உள்ள சோடி இலத்திரன்களை கவரும் ஆற்றல். அதுக்கு தான் நாங்க சொல்ற மின்னெதிர்த்தன்மை. எழுதிங்களா? பிணைப்பில் உள்ள அணுவானது பிணைப்பில் உள்ள சோடி இலத்திரன்களை கவரும் ஆற்றல். பிணைப்பிலுள்ள அணுவானது அப்பிணைப்புச்சோடி இலத்திரன்களை தன்னை நோக்கி கவரும் ஆற்றல். சரியா? பிணைப்புள்ள அணுவானது அப்பிணைப்புச்சோடி இலத்திரன்களை தன்னை நோக்கி கவரும் ஆற்றலை தான் நாங்க மின்னெதிர்த்தன்மை என்று சொல்லுவோம். சரி, இரண்டாவது கேள்வி. மின்னெதிர் இயல்பை அளவிட பயன்படும் அளவு திட்டம் எவ்வாறு அழைக்கப்படும்? சரி, போலிங் அளவிடை. சரியா? போலிங் அளவிடை. எத்தனையாம் கூட்டத்திற்கு மின்னெதிர்த்தன்மை கிடையாது? அந்த போலின் அளவிடையில் ஒரு பெருமானம் அற்ற கூட்டம் எத்தனையாம் கூட்டம்? எட்டாம் கூட்டத்துக்கு போலிங் அளவிடையில் ஒரு பெருமானம் கிடையாது. மூலகம் டீயை தொடர்ந்து இவ்வரைவில் இடம்பெறக்கூடிய மூலகம் யூவின் அமைவிடத்தை வரைவில் குறிக்க. சரி, இதுல மேல போட்டிருக்கு முதலாம் ஆவர்த்தனம், அடுத்து இரண்டாம் ஆவர்த்தனம் போட்டிருக்கு. இதுல முதலாம் ஆவர்த்தனத்தை சேர்ந்த மூலகங்கள் எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். முதலாம் ஆவர்த்தனத்தை சேர்ந்த மூலகம் எது இதுல தரப்பட்ட வரைவுல? முதலாம் ஆவர்த்தனத்துக்குரிய மூலகம் எது? என்ன எழுத்து சொல்லுங்க பார்ப்போம்.
எம் எம் இல்லை, அது முதலாம் கூட்டத்துக்குரியதான் எண். ஒரு ஆள் சொல்லு. என் சொல்லுங்க, என்ன மூலகம்? எம். இந்த எம் என்பது முதலாம் ஆவர்த்தனம். சரியா? அந்த ஆவர்த்தனம் முடிஞ்ச பிறகுதான் இதுதான் இரண்டாம் ஆவர்த்தனம். அப்ப ஆவர்த்தனத்தின் வழியே படிப்படியாக கூடிக்கொண்டு போகுது. சரியா? அப்ப மூலகம் டீயை தொடர்ந்து இவ்வரைப்பில் இடம்பெறக்கூடிய மூலகம் யூவின் அமைவிடத்தை வரைப்பில் குறிக்கண்டால் யூ என்பது எத்தனையாம் ஆவர்த்தனம்? யூ என்பது எத்தனையாவது ஆவர்த்தனம் அல்லது எத்தனையாம் கூட்டம்? சொல்லுங்க பாப்போம். அல்லது என்ன மூலகம்னு கூட சொல்லலாம். யாராவது கண்டுபிடிச்சா சொல்லுங்க. யூ. சோடியம். வெரி குட். ஒரு ஆள் சொல்லியிருக்கு, சமிஹா சொல்லியிருக்கு. அடுத்த ஆள் சொல்லுங்க பாப்போம். ஹிமா சொல்லுங்க. யூ என்பது எத்தனையாம் கூட்டம், எத்தனையாம் ஆவர்த்தனம்? வெரி குட். சரி, அப்ப அப்ப பாருங்க, இது இரண்டாம் ஆவர்த்தனம். எம் என்பது முதலாம் ஆவர்த்தனம். இந்த 2 4 6 7 சொன்னா 8ஆம் கூட்டம் வார இல்ல. இது 2 இது 7 இரண்டாம் ஆவர்த்தனம். அப்ப மூன்றாம் ஆவர்த்தனம் வரப்போறது யூ. அப்ப யூவை வரைஞ்சி காட்ட சொல்லியிருக்கு, அப்படித்தானே? யூவின் அமைவிடத்தை வரைவில் குறிக்க. அப்ப நீங்க இப்படி ஒன்று வரைஞ்சி, இப்படி கோடு ஒன்று வரைஞ்சி உங்களுக்கு கீழே போடணும். சரியா? அது முதலாம் கூட்டமே, மூன்றாம் ஆவர்த்தனத்தின் முதலாம் கூட்ட மூலகங்கள். கோடு வரைஞ்சி போட்டீங்கன்னா சரி. இதுல பார்க்கலாம். இந்த இருக்கு, இந்த எங்களுக்கு H வரக்கூடிய இடம், H வரக்கூடிய எம் தான் H. இங்கதான் எம் ஆரம்பிச்சுது. அதுக்கு பிறகு எங்களுக்கு இந்த எண்ணில இருந்து டி வர, எண்ணாக லித்தியமும் டீயாக எஃப்பும் இருக்கு. எனக்கு எண்ணியத்தான் வரைஞ்சி காட்ட சொல்லியிருக்கு. யூ இந்த இப்படி வரைஞ்சிங்கன்னு சொல்லி. சரி, இப்படி வரைஞ்சிங்கன்னா சரி. ஓகே பிள்ளைகள், சரி அடுத்த கேள்விக்கு போவோம். அப்ப நீங்க யூ இப்படி வரைஞ்சிட்டீங்க. பங்கீட்டு வலு சேர்வைகள் சிலவற்றின் மூலக அணுக்களின் இறுதியோடு இலத்திரன்களின் அட்டக அமைப்பை பூர்த்தி செய்வதில்லை. பங்கீட்டு வலு சேர்வைகள் இறுதி அட்டகம்டா இறுதியோட்டுல 8 இலத்திரன்கள் வராத நிலை. இறுதியோட்டுல 8 இலத்திரன்கள் வராத நிலை தான் அட்டகத்தை பூர்த்தி செய்யாத நிலைன்னு சொல்லப்படும். சரி, அலுமினியம் குளோரைடு மூலக்கூறில் இறுதியோட்டு இலத்திரங்கள் அட்டக அமைப்பு பூர்த்தி அடையாமல் காணப்படும் அணு எது? அலுமினியமா குளோரினா எழுதணும். அலுமினியம். வெரி குட், அலுமினியம். AlCl3 என்று வரும். AlCl3 என்று வரும்போது அலுமினியத்துல இறுதியோட்டுல 6 இலத்திரங்கள் தான் வரும். அலுமினியத்தின் இறுதியோட்டில் 6 இலத்திரங்கள் வரும். அதனால என்ன நடக்காது? அட்டகமத்தை பூர்த்தி செய்கிற நிலை ஒன்று வராது. சரியா பிள்ளைகள்? அட்டகத்தை விஞ்சிய சந்தர்ப்பம் ஒன்று சொல்லுங்க. என்ன சேர்வை? PCl5. வெரி குட், PCl5 அட்டகத்தை விஞ்சிய சந்தர்ப்பம். சரி, அவை நாங்க தேடி. சரி, ஓகே. பாருங்க, இதுல கேட்கப்பட்டிருக்கு அட்டகமத்தை பூர்த்தி செய்யாத மூலகம் எது என்று சொல்லி. ஆகவே AlCl3 அட்டகத்தை விஞ்சியது என்று சொன்னால் PCl5. சரி, நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி, அலுமினியம் குளோரைடு சேர்வையின் பிணைப்புச்சோடி இலத்திரன்களின் எண்ணிக்கையை காண்க. பிணைப்புச்சோடி எத்தனை பிணைப்புச்சோடிகள் இருக்கு? 3 பிணைப்புச்சோடிகள் இருக்கு. வெரி குட், 3 பிணைப்புச்சோடி. பாருங்க, பிணைப்புல உள்ள சோடிகள் 3. அவை இது ஒரு முதலாம் சோடி, இது இரண்டாம் சோடி, இது மூன்றாம் சோடி. பிணைப்புல உள்ள சோடிகள் 3. ஆனால் ஒவ்வொரு குளோரின்லையும் தனிச்சோடிகள் எத்தனை இருக்கு?
குளோரின்கள்ல தனிச்சோடிகள் எத்தனை இருக்கு? தனிச்சோடிகளும் 3 இருக்கு. இந்த ஒரு சோடி, இந்த ஒரு சோடி, இந்த ஒரு சோடி. ஒவ்வொரு குளோரின்லையும் தனிச்சோடிகளும் 3 இருக்கு. சரியா பிள்ளைகள்? சரி. இச்சேர்வையின் லூயி கட்டமைப்பை வரைக. அதை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். லூயிஸ் கட்டமைப்பு. சரியா? இது எல்லாத்தையும் நீங்க புள்ளியில வரைஞ்சா லூயிஸ் புள்ளி கட்டமைப்பு. ஒன்று புள்ளிலையும் ஒன்று புள்ளடியிலையும் வரைஞ்சால் லூயிஸ் புள்ளி புள்ளடி கட்டமைப்பு. சரியா? அடுத்த கட்டமைப்பு கேள்வியில கேட்கப்பட்டிருக்கு லூயிஸ் கட்டமைப்பு. வெறுமனே புள்ளி புள்ளடி அல்லது புள்ளி கட்டமைப்புன்னு கேட்காம வெறுமனே லூயிஸ் கட்டமைப்புன்னு கேட்டால் பிணைப்பு ஜோடிகளுக்கு நாங்கள் ஒரு கோடு போடுவோம். 2 இலத்திரன்களை சேர்த்து நாங்கள் ஒரு கோடு போடுவது தான் என்னது? லூயிஸ் கட்டமைப்பு. சரியா? ஆகவே நீங்க இந்த படத்தை கட்டாயம் வரையணும். சரி, அந்த பாக்ஸ் வட்டத்துக்குள்ள உள்ள இந்த படத்தை வரைஞ்சால் சரி. ஓகே அப்படியே நான் அடுத்த கேள்வி போமா? அடுத்த கேள்வி பார்ப்போம். 4வது கேள்வி பொதுவாக பௌதிகவியல் கேள்வி. நியூட்டனின் 2ஆம் இயக்க விதி தொடர்பான பரிசோதனை அமைப்புகள் கீழே தரப்பட்டுள்ளது. நியூட்டனின் 2ஆம் விதிக்குரிய சமன்பாடு என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். 2ஆம் விதிக்குரிய F = ma. F = ma என்பது தான் இங்கு கூடுதலாக பயன்படுத்தப்பட போகுது. F = ma. சரி, இப்ப நாங்க கேள்விக்கு போவோம். ஒரு A ஒரு B யில் உள்ள வண்டிகள் சமத்திணிவு உள்ளவை. வண்டிகள திணிவு சமம். M என்பன வேறுபட்ட திணிவுடையவை. அப்ப வெவ்வேறு திணிவுகள் இருக்கு. உங்களுக்கு பார்த்தனே விளங்கும். கேபிட்டல் M பெரிதாக இருக்கு திணிவு. ஒரு ஏக்கும் ஒரு பிக்கும் சம அளவான சமப்படுத்தப்படாத விசைகள் பிரயோகிக்கப்படும் போது கூடிய ஆர்முடுகளுடன் அசையும் உரு எது? F = ma சம அளவான விசைகள், சமப்படுத்தப்படாத விசைகள் F சமனாக இருக்கும் போது A எதுக்கு அதிகம்? கூடிய ஆர்முடுகள் ஒரு ஏக்கா ஒரு பிக்கா? சொல்லுங்க பாப்போம். ஆன்சர் அனுப்புங்க. சரி, வந்த விடைகள் எல்லாம் சரி. இப்ப இதை பாருங்க, சமப்படுத்த F = ma என்ற சமன்பாட்டின் அடிப்படையில ma சமப்படுத்தப்படா விசை F சமனாக இருக்கா? கூடிய ஆர்மோடுகளுடன் அசையக்கூடியது எது? உங்களுக்கு தெரியும், 2 பொருட்கள் இருக்கு. ஒன்று பாரம் கூடியது, ஒன்று பாரம் குறைஞ்சது. ரெண்டையும் ஒரே தடவை தள்ளும் போது வேகமாக செல்லக்கூடியது எது? பாரம் குறைந்தது. சரியா? பாரம் குறைஞ்சது. அதுதான் அடுத்து ஏன் காரணம் தான் அடுத்த கேள்வியில கேட்டிருக்கு. அவை இதுக்கு விடையாக வரக்கூடியது B. சரியா? காரணத்தை நாங்கள் 2வது கேள்வியில பார்ப்போம். அப்ப ஆர்முடுகள் கூடுதலான வேகம், படிப்படியாக வேகம் அதிகரிக்க போவது ஒரு B. சரி, மேலே ஒன்றில் உமது அவதானத்திலிருந்து பெரும் முடிவை எழுதுக. அவதானத்திலிருந்து பெரும் முடிவு என்ன? திணிவு குறையும் போது ஆர்முடுகள் அதிகரிக்கும். திணிவு அதிகரிக்கும் போது ஆர்முடுகள் குறையும். சரி, இப்ப நீங்க ஆன்சர் அனுப்பியிருக்கு. வெரி குட். 2 பேரும் 2 விதமாக அனுப்பியிருக்கீங்க. ரெண்டுமே சரி. சரியா? இது ஒரு ஆட விட. திணிவு அதிகரிக்கும் போது ஆர்முடுகள் குறையும். சரியா? அது அணிக்கு அனுப்பினது. சமீக அனுப்பினது பாருங்க. திணிவு குறையும் போது ஆர்முடுகள் அதிகரிக்கும். சரியா? திணிவு அதிகரிக்கும் போது ஆர்முடுகள் குறையும். திணிவு குறையும் போது ஆர்முடுகள் அதிகரிக்கும். இதை நாங்க எங்களோட விஞ்ஞான பாடத்தின் அடிப்படையில் சொன்னால்
ஆர்முடுகள் நேர் மாறு விகித சமன் திணிவு. சரியா? அவதானத்திலிருந்து பெரும் முடிவு. அப்ப F சமன் MA. F சமன் MA ல பாருங்க, MA இங்க என்ன மாறையில F மாறாத போது, சரியா, அதை மாறிலி ஒன்று நடுப்புமே. இப்ப M அங்கால போய் பிரிபடும். ஆகவே A நேர்மாறு விகித சமன் ஒன்றுங்கீழ் M. சரியா? அப்பதான் அது பெரும் முடிவை எழுதுக. ஆறுமுடுகளானது திணிவிற்கு நேர்மாறு விகித சமன். இது எழுதினாலும் சரி. ஆறுமுடுகளானது திணிவிற்கு நேர்மாறு விகித சமன் அல்லது திணிவு சமன் ஒன்றுங்கீழ் ஆறுமுடுகள் எழுதணும். அதாவது திணிவு நேர் விகித சமன், இந்த குறியீட்டை போட்டு ஒன்றுங்கீழ் M எழுதணும். சரியா? இப்படி M ஒன்றுங்கீழ் A எழுதினாலும் சரி, இதுல சொற்கள் எழுதினாலும் சரி. ஓகேயா? சரி, அடுத்த கேள்வி நாங்க பார்ப்போம். ஒரு ஏயிலும் ஒரு பியிலும் ஒரே திணிவுகள் திரும்ப வைக்கப்பட்டு, அப்ப M சமன் ஆகுது. சரியா? ஒரு ஏயிலும் பியிலும் ஒரே திணிவுகள் திரும்ப வைக்கப்பட்டு விசைகள் முறையே 2F வழங்கப்படும் போது கூடுதல் ஆர்முடுகளுடன் இயங்கும் ஒரு எது? அப்ப இங்க என்ன மாறையில? M மாறையில. M மாறாம F ஐ அதிகரித்தால் ஏக்கு என்ன நடக்கும்னு கேட்கப்பட்டது. சொல்லுங்க பார்ப்போம். வழங்கப்படும் போது கூடுதல் ஆர்முடுகளுடன் இயங்கும் உரு. அப்ப 2F என்பது ஏக்கு வழங்கப்படுது, F என்பது பிக்கு வழங்கப்படுது. 2F என்பது ஏக்கும், F என்பது பிக்கும் வழங்கப்படுது. 2FA FB. சரி, வந்த விடைகள் எல்லாம் சரி. சரி, அவை F சமன் M மேலே M மாறாவிட்டால் F அதிகரிக்கும் போது ஏயும் அதிகரிக்கும். நன்றாக அவதானிங்க. நாங்கள் தள்ளுற அளவு அதிகரிக்கும் போது என்ன நடக்கும்? விசையும் அதிகரிக்கும். ஒரு சின்ன சைக்கிள் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. நீங்க ஸ்லோவா தள்ளினா ஸ்லோவா போகும், நல்லா விசையை கொடுத்து தள்ளினா அது வேகமா போகும். சரியா? அப்ப 2F கொடுக்கிற A தான் ஆர்முடுகளுடன் கூடுதல் ஆர்முடுகளுடன் இயங்கும் உரு வந்து A. உரு A. மேலே 3இல் உமது அவதானத்திற்கான காரணத்தை எழுதுக. காரணம் என்னென்றா எழுதுகின்றால் நான் என்ன செய்யலாம்? அதற்கான காரணம், விசை அதிகரிக்கும் போது ஆர்முடுகள் அதிகரிக்கும். இதை இன்னும் மிக திருத்தமாக எழுதுகின்றால் விசை நேர் விகித சமன் ஆர்முடுகள். சரியா? விசை நேர் விகிதம் ஆர்முடுகள். விசை அதிகரிக்கும் போது ஆர்முடுகள் அதிகரிக்கும். சரி, அன்னைக்கு அனுப்பி. அப்ப விசைக்கு நேர் விகித சமன் ஆர்முடுகள் அப்படி சொற்கள் எழுதலாம். எப்படி எழுதலாம்? விசைக்கு நேர் விகித சமன் ஆர்முடுகள் அல்லது F நேர் விகித சமன் என்ன எழுதலாம்? A. விசைக்கு நேர் விகித சமன் ஆர்முடுகள் அல்லது இப்படி எழுதலாம் F இப்படி ஒன்று போட்டாச்சு A. இப்படி எழுதினாலும் சரி. விசைக்கு நேர் விகித சமன் ஆர்முடுகள். அமர்முடுகள் என்று பெயர் எழுதப்பட்டிருக்கு. சரி, ஆர்முடுகள். சரி, ஆர்முடுகளே அமர்முடுகள் டைப் ஆகிருக்கு. விசைக்கு நேர் விகித சமன் ஆர்முடுகள் என்று வரும். விசைக்கு நேர் விகித சமன் ஆர்முடுகள். அவன் நான் பார்த்ததோட ஆர்முடுகள் மாதிரி வந்துச்சு. சரியா? விசைக்கு நேர் விகித சமன் ஆர்முடுகள். சரியா பிள்ளைகள்? இப்ப F நேர் விகித சமன் A. சரி, உருபியில் பிரயோகிக்கப்பட்ட சமப்படுத்தப்படாத விசை 10 நியூட்டன் ஆகவும் பெட்டியின் திணிவு 5 கிலோகிராம் ஆகவும் இருப்பின் அதன் ஆர்முடுகளை கணிக்க. இது எல்லாருக்கும் செய்யலாம். சரியா?
இப்போ நான் சமன்பாடு எழுதணும், அடுத்தது பிரதியிடணும், அதன் பிறகு இறுதி விடையை கண்டால் சரி. சரி, விடையத்து வருது. விடையத்தின F சமன் MA, F 10, M 5, A. அப்ப 5 சமனுக்குங்கால வந்து பிரிபடும். ஆகவே A சமன் 2 MS மைனஸ் 2. சமிகா செய்க வடிவில் அனுப்பியிருக்கு, அனுப்பியிருக்கு. சரி, ஓகே. சரி, நீங்க அப்ப விடைகளை டைப் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுக்கு தூக்கமோ சோம்பரமோ வராது. அப்ப கிளாஸ் உங்களுக்கு சீராக போய் கொண்டிருக்கும். விடையை மட்டும் நீங்க பார்வையாளர்களாக மட்டும் இருந்தால் உங்களுக்கு சிக்கல் வரும். விடை கேட்கப்படும் போது விடையை டைப் பண்ணி அனுப்புங்க.